ஃபிட்னஸ் ப்ளஸ் வீலர் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரைக்கும் தொடரலை காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தொடர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ண வீடியோ, அதுவும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒர்க் பண்ண வீடியோ. ஆப்லலாம் எதுவும் ஒர்க் பண்ணல. எனக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லா தெரியும். அதாவது எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் இருக்காங்க, ஒன்று வந்து ஓலாவில் இருக்காங்க சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லா தெரியும். அந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு வந்து அவங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமரு. என்னென்னா அவங்க தான் கால் பண்ணாங்க இன்றைக்கி. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு 2-3 இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, ஃப்ரீயாக இருக்கீங்களா கேட்டால் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னா. ஏன்னா ஆப்பில் புக் பண்ணோம்னா அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். மொத்தமே எத்தனை கிலோமீட்டர்னா 30 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். வீடும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் ஏரியா சைடு தான், மாதவரம் சைடு தான். இப்போ அங்கே தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கொடுத்துட்டு ரிட்டர்னு எடுத்துகிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மொத்தமே 30 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். காலையிலே அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. 1000 ரூபா பாக்கெட்டில் போய்ட்டு அவங்களே வச்சுட்டாங்க. 1000 ரூபா கொடுத்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆஹா இதெல்லாம் டெய்லியும் கிடச்சா நல்லா இருக்கும்ல, போகிறது 30 கிலோமீட்டர் 1000 ரூபா. தம்பி நீ ரொம்ப ஓவர் ஆசைப்படுறடா. இல்லை இது எப்போயாவது தான் கிடைக்கும் லக்கு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. சரி ரைட்டு, இது என்னோட விஷயம். இப்போ நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்புகளை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு ஆப்புகளை பற்றி பேசுகிறோம். என்ன நிலவரத்தில் இருக்குது இந்த ஆப்பு? ஐயோ சாமி, ஒவ்வொரு ஆப்பும் பாடாப்படுத்தி எடுக்குது போதுக்க தோழர். எப்படி தான் வேலை செய்யணும்னு தெரியல. ஓலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஓலா தான் சூப்பராக இருந்தது. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஓலா மாற்றிட்டாங்க. பொதுவாக எல்லாருமே வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி, பொதுவாக எல்லாருக்கும் பொதுநலமாக ஆக்கிட்டாங்க. தனிநபர் சுதந்திரம் தூக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் வராமல் இருந்தது. இப்போ சுத்தமாக ஆர்டர் வர மாட்டேது. என்னன்னா ஆன் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ஹோம் ரூட்டுக்கு போயிடுது. வீட்டிலேருந்து எவனாவது ஹோம் ரூட்டுக்கு போடுவானா அது கூட தெரிய வேணாமா அந்த ஆப்புக்காரங்களுக்கு. ஆப் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஹோம் ரூட்டில் தான் போயிட்டுருக்கு. இது ஒன்று. அடுத்த பார்த்தீங்கன்னா ஊபரு டெய்லியும் 18 ரூபா. என்னத்தை வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலாம் சரி, 18 ரூபா மொக்கா. இது என்னத்தை நான் தான் சொன்னேன் ஏற்கனவே இன்டர்மீடியட் கமிஷன் பிடிக்கிறாங்களே. அதுவாது வேலை செஞ்சால் தான் காசு, இது வேலை செய்யாமலே 18 ரூபா நம்ம போட வேண்டியதாக இருக்குது. 18 ரூபா போட்டே ஆகணும். போடலாம் 45 ரூபா போட்டோம்னா ஒரு நாள் நம்ம லீவ் எடுப்போம், நாளைக்கு ஒர்க் பண்ணாமல் தெரியாதா நம்மளுக்கு. அது ஒன்று. இந்த 18 ரூபா தான் செட் ஆகும் எல்லாருக்குமே. அடுத்த பார்த்தீங்கன்னா ஊபர் இது ஒன்று. போர்ட்டர் எப்பா சாமி, இவங்க எல்லாத்துக்கும் மேலே இருப்பாங்க. இப்போதுக்கு போர்ட்டர் ப்ரைம் மெம்பராக வேலை செஞ்சாலும் சரி, நான் பிரைமரி மெம்பராக வேலை செஞ்சாலும் சரி, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம டிரைவர்ஸ், அதாவது போட்ட டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோ ஒன்று போய்ட்டு இருக்கு தெரியுமா, மணிமேகலை இருக்காங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ போட்ட டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மணிமேகலை மேடம் சுச்சுவேஷன் தான் இருக்கும். நம்ம ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப் வந்து தபார் கஸ்டமர் சொல்கிறத நீ தான் கேட்கணும். நீ கேட்காது எனக்கு தெரியாது, எனக்கு வேலை நடந்தாகணும், இல்லைனா மூடிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் நம்ம ஆர்டர் எடுக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்கோர் கம்மியாகும், நம்மளுக்கான ஆர்டர்ஸ் அதாவது சான்சஸ் கம்மியாகும். அடுத்த ஆர்டர் எடுக்கும்போது அதுக்கு சான்ஸ் கம்மியாகும். கேன்சல் பண்ணக்கூடாது. கஸ்டமர் என்ன சொன்னாலும் செய்யணும். மாடியிலேருந்து குதின்னு சொன்னாலும் குதிக்கணும், சாவுனாலும் சாகணும். ஏன்னா வந்து ஆப்பு கஸ்டமர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க கேட்பாங்க, நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க. இது இன்னும் மாறலை, இவங்க அப்படியே தான் இருக்காங்க. ரைட்டா? இது உண்மையா? இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ ஆப்புகள் வந்து இந்த தில்லால் அங்கிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம அதான் சொல்லிட்டு அன்றைக்கே சொல்கிறேன், நம்ம என்ன பேசி என்ன உயிரை கொடுத்து பேசினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. சாவுனா சாகணும், வாழுனா வாழணும். இதுதான் நம்ம வேலை இந்த ஆப்புகளை பொறுத்த வரைக்கும். சரி ரைட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் சொன்னேன் தெரியுமா தோழர், அதை நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் எலக்ட்ரிக் பைக் வச்சுக்கான்னு சொன்ன தெரியுமா, அவனோட கசின், அதாவது சொந்தக்கார பையன் தம்பி. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் அவன் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுவான், பைக் டாக்ஸி ஓட்டுவான். ஸோ அவன் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீக் ஹவர்ஸில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. கஸ்டமர் போய் பிக்கப் பண்ணிட்டான். பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டான். ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டாரு, உட்கார வச்சான். என்னென்னா கொஞ்சம் தூரம், அதாவது பிக்கப் பண்ணப்போ ஒரு கால் பண்ணும்போது ஒன்றும் சொல்லலை, வந்த பிறகும் வந்த இடத்துலையும் ஒன்றும் சொல்லலை, ஏறி உட்காரும் போதும் சொல்லலை. கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் போன பிறகு பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக போனப்பா, வேகமாக போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி இல்லை சரி, இந்த வண்டியோட கெப்பாசிட்டியே, இவன் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டியா, அது மட்டும் இல்லை இவன் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி விழுந்திருக்கான். பழைய வண்டியில் டியூக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா விழுந்து ஆறி இருக்கான். அதனால் பார்த்திங்கன்னா பயந்துட்டு 40 தான் ஓட்டுவான். அவனும் ரொம்ப சேஃபாக ஓட்டுவான். ஸோ என்ன இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா அவன் வந்து இல்லை சார் என்னோடய வண்டி கெப்பாசிட்டியே 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். இவன் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வச்சுக்கிறது இவன் ஸ்ப்ளெண்டர் புது பைக் வச்சுருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி போக முடியாதுன்னு சொல்ல, சார் 40 தான் சார் போவோம் அப்படி. அவர் ஒன்றும் பதில் சொல்லலை, அவர் வாட்டு அமைதியாக இருந்திருக்காரு. அப்பயே பார்த்தீங்கன்னா அவன் சொன்னவொன்னே அது அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சுல, அப்படியே அவன் மாட்டு ஓடிட்டு போகணும்ல. இவர் போக போக பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலில் நிற்கும் போது உச்சி கொட்டுறது
அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல அவனுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இவர் வேறு உச்சி கொட்டிக்கிட்டே இருந்தான். இல்லை இது எனக்கும் இந்த அனுபவம் இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உச்சி கொட்டுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சிக்னலில் தான் நிற்கும் போது லெஃப்ட்டில் உள்ளே பூந்து போப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் நல்லவங்க. அந்த கஸ்டமரு அவர் ப்ரெஷர், அவருக்கு ஏதோ அவருக்கும் ப்ரெஷர் என்ன, ப்ரெஷர் கொடுக்குறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே புக் பண்ணிக்கலாம், அதுதான் ஒன்று. ஸோ என்ன பண்ணார், ஒரு உச்சி கொட்டை இவன் கொஞ்சம் முறுக்கியிருக்கான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முறுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னா லாரிக்கு பின்னால் போயிருக்காங்க. அதை ஓவர்டேக் பண்ணணும்னு ஒரு ரைட்டில் வண்டி எடுத்து ஓவர்டேக் பண்ணால் எதிரில் வந்து ஆட்டோவை டம்முன்னு இடிச்சிட்டாங்க. பை காட் கிரேஸ் கஸ்டமருக்கும் ஒன்றும் ஆகலை, ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்காரு. இவனுக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் காலில் லைட்டாக சரியான அடி. ஸோ கரெக்டாக சென்டரில் அந்த காலுக்கு மேலே கொஞ்சம் அடிபட்டிருக்கு. கீழேருந்து ஒரு 1.5 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே பாதத்துக்கு மேலே நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக அடிபட்டிருக்கு. அது அந்த இடத்துல கட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் கஸ்டமரு ரொம்ப நல்லவருங்க. அவர் தாங்க கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கேஷும் கையில் கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறேன், கஸ்டமர் நல்லவங்க தான். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை இறக்கிட்டோம் அப்படின்னா அதன்படியே ஃபாலோ பண்ணோம். இது வந்து அவன் மேலே தான் தப்பு, என் ஃப்ரெண்டோட தம்பி மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். சொல்லிட்டல்ல அப்புறம் ஏன் நீ அவங்க டென்ஷன் கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம வேலையை பார்க்கணும். அதை நான் சொன்னேன். ஆனால் போய் பார்த்தேன், இந்த மாதிரி என்னடா இப்படி வண்டி ஓட்டி இப்படி ஆகிட்டேடா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே ஹெல்ப்ண்ணா, நீங்கள் தான் வீடியோ போடுறீங்களே, பைக் டாக்ஸி ஓட்டுற அண்ணாக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிடுங்கண்ணா, கொஞ்சம் சேஃபாக ஓட்ட சொல்லுங்கண்ணா. அவங்க ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க, எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக ஓட்ட சொல்லுங்கண்ணா. ப்ரெஷர் கொடுக்குறாங்களேன்ட்டு டர்ருன்னு போக வேணாம் சொல்லுங்கண்ணா. நான் அப்போ அதில் ஓட்டுருவேன். அவர் உச்சி கொட்டிக்கிட்டே இருந்தது, ஏதோ ஒரு இதில் எனக்கு லைட்டாக ப்ரெஷர் அதிகமாகிட்டு நான் முறிக்கிட்டேண்ணா அப்படின்னு கொஞ்சம் சொல்லிவிடுங்கண்ணா அப்படி சொன்னாங்க. தொடர்ல என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி சொன்னதான் அவங்ககிட்ட சொல்கிறேன். யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் தங்கமானவங்க, சத்தியமாக சொல்கிறேன். அந்த கஸ்டமர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் காசு ஒரு பல்காக ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் அவனுக்கு கொடுத்துருக்காரு. 10 நாள் வேலை செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 10 நாள் அவனால் வேலை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே கேஷ் அவனுக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காராம், எப்போ எப்படி பாரு உடம்பு வேலைக்கு போக முடியலன்னா நீ ஏதாவது சொல்லு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல மனசுக்காரரு. எல்லோரும் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல, விழுந்துட்டு ஒரு இதெல்லாம் திட்டுவாங்க, ஏன் அவனியா நீ தான் வேகமாக ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ ஏன் போய் வண்டி அதுக்குள்ளே போய் விட்டு அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ தோட எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க ஹேண்டில். இது வந்து ஆக்சுவலாக பார்த்து இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் வீடியோ தான். அவ்வளோதான், பாய்.